Vakra beach to bath, and this looks amazing. And this beach is not bad and not good because there's no waves and there's no, but in this side there's no water and in this side there's water, and this is a lovely beautiful beach. And one bad thing about this is it smells so bad, and only four-wheel like Land Cruiser only can come here. Thank you. Okay, let's go. கண்ணெல்லாம் சரியா பத்துது, சரியான உப்பு. அன்னைக்கு அண்ணா அங்க கடும் உப்பு, சரியான உப்பு. ஆனால் சாப்பிட முடியல, இடுப்பு வரைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ஃபேரிஸ் வீ சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க. இன்றைக்கினா நான் இன்றைக்கி வந்து பக்ரா பார்க் பீச்சுன்னு சொல்லுவாங்க, பக்ரா லோங் பீச்சுன்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் தரையிலேருந்து ஒரு 10 மினிட் உள்ளுக்கு நடந்து வரணும். பாருங்கள், தண்ணி சாப்பமே இல்லை. இந்த கடலில் வந்து நடந்து போனாலும் முடங்காலுக்கு கிளான் இருக்கும். இப்போ இந்த பக்ரா பீச்சுக்கு வந்திருக்கோம் குளிக்கிறதுக்கு. அதுவும் வெள்ளிக்கிழமை காலையில் இப்போ சரியாக 4:30 டைம் விடிஞ்சிக்கு வருது. சன்ரைசேஷன் பார்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு போகிறோம். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பக்ரா பார்க் பீச்சில் வந்து அழகாக இருக்குது. தண்ணி எல்லாம் இந்த மாதிரி இருக்கு. பின்னுக்கு பாருங்கள், ஃபுல்லாக மீன் பிடிக்கிறதுக்கு ஆட்கள் வந்துருக்காங்க. நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, தூண்டல் எடுத்துக்கு வந்து. அவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணி எவ்வளோக்கு இருந்தாலும் இது பாருங்க, முடங்காலுக்கு வரவே இல்லை. காலையில் 4 மணிக்கு இருக்கும், வெள்ளிக்கிழமை காலையில். அதுவும் சன்ரைசஸ் பார்க்குறதுக்கு கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட் நடந்து வரணும் இந்த பீச்சுக்கு. தண்ணியே இல்லை. கீழுக்கு வந்து கல் பார்த்து காலை வச்சு நடக்கணும். இதுக்குள்ளே வந்து தண்ணி நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. ஆனால் கொஞ்சம் வாசம் வருது, சுரி வாசம். இந்த ஏரியாவுக்குள்ளே நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் வாசம் வருது, சுரி வாசம். தண்ணி வந்து நல்ல கிளியராக இருக்குது. ஆனால் நடவுக்குள்ளே பார்த்து நடக்கணும். உள்ளுக்கு வந்து கல் இருக்கு, காலிலே மட்டும். என்ன சொல்கிறீங்க? பாட்டா போட்டு நடங்க. கடும் முள்ளு மாதிரி இருக்குது. கல் இருக்கேனே, கல்லும் நல்ல சீவிடு மீக்கி. சரியான கல் அறைக்கு கீழுக்கு வந்து பாருங்கள். இப்போ வந்து மணல் அறைக்கு கொஞ்சம் தண்ணிக்குள்ளே இப்போ இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்துருக்கு. இப்போ கரையில் அந்த தூரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட் தூரத்திலிருந்து இங்கே நடு கடல் மாட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் இன்னும் தாப்பம் இல்லை, அழகாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்ரா பீச்சில் காலையில் அதுவும் கிட்டத்தட்ட பற்றி 4:30 மணி ஆகுது, விடிஞ்சிட்டு வருது. சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கோம். அவ்வளோ அழகாக இருக்கு. தண்ணி வந்து சாப்பம் இல்லை, விடுப்புற அளவுக்கும் இல்லை, முடங்கால் மட்டும் தண்ணிக்கு. கிட்டத்தட்ட தரையிலேருந்து ஒரு 15 நிமிஷம் நடந்து வந்துட்டோம். நல்லா இருக்கு. சன்ரைஸை பார்த்துட்டு கிளம்புறோம். இதான அந்த சன்ரைஸ் நடக்கிறவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டிய
காலையில் வேலி மார்னிங் தண்ணிக்குள்ளே கிடக்கிறதே ஒரு சுகம். அவ்வளோ அழகாக இருக்கு. வாவ், எப்படி இருக்குது? சன்ரைசஸ் ஸ்டார்ட் ஆகுது. வெடுக்கம் வேறு லெவல் ஃபன் பண்ணுறோம். சரி வாங்க முன்னுக்கு போகிறோம். பாருங்க, கடலில் பொங்கல் வந்து அந்த டைமில் ஓட தெரிந்து இது இல்லை, அதுக்கு அங்கால இருந்து நடந்து வந்து விட தெரிக்கும். இங்கே கரண்டி காடுக்கு தான் தண்ணி வந்துருக்கு நடுவில். அவ்வளோ அழகாக இருக்கு இந்த வியூ பார்க்குறதுக்கு. என்ன மீன் பிடிக்கலாமா சிவா? இதுக்குள்ளே மீன் பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிப்படுது. எறிங்கல எறிங்கல கலக்கிற கலருக்கு மீன் படும். சின்ன சின்ன அலை வந்து கொண்டிருக்கிறது. எப்படி பாருங்க, உங்களுக்கு மணல் எப்படி பாருங்க. இவர்கிட்ட வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பிளேட் போயிட்டு அரை பிளேட் வியாபாட்டு பக்கத்தில் வைக்கிறதால பிளேட் போகிறது அப்படியே விளங்குது. பக்கத்திலானே எப்படி இருக்கு கிளைமேட். சன்ரைசஸ் சூரியன் கிளம்பி வந்துச்சு. இப்போ சூரியனை காணலை. சரி வெயிட் பண்ணுங்க. வானத்தேடுங்க வீடியோ. வானத்தேடுங்க நல்லா. மண் கட்ட தடிய கூட்டிய வானம் நல்லா இருக்கு. ஏய் நம்ம சரியா தள்ளிட்டே ஜி. நான் சொல்றேன் அப்பே எவட தள்ளி நான் சாம கட்ட வைக்க போனி பதிலா ரைட் கார் அண்ணா ஓ 40 மணிய கோயில ஒரு வேகத்தில் தூண்டில் எடுத்துக்க வந்தா மீனையும் காணல, ஒட்டியும் காணல. இப்போ இன்னொரு கம்பு குத்தினா நெல் தூவலாம் சிவான், நெல் தூவலாம். இன்னொரு கம்பு இங்கால போட்டா 3 வாட்டில். மீன் வளத்தில் ஃப்ரெண்ட்ஸ், மீன் எல்லாமே பிடிக்கிறேன் கடும் கஷ்டம். சரியான கல்லறிக்கு தண்ணி வந்து லேசாக வாசம் அடிக்குது. ஒரு வழியாக செட் பண்ணியாச்சு கூண்டலை. பேபியும் கொடி வச்சாச்சு ஃபைனலி. எல்லாம் குளிக்கத்தான் வந்தீங்க. நிறைய தலைபாத்தும் ஹீட்டாகும். எல்லாமே இவர் தனிக்கு அப்பா ஒரு தாப்பம் இல்லை, கீழே விழுந்தாச்சு. சன்ரைசஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. சூரியன் வந்து மறைஞ்சு போகுது. நிறைய பேர் குளிக்காங்க. இப்போ தண்ணிக்குள்ளே வந்து முடங்காலுக்குள்ளே நடந்துருக்கேன். கைஸ், இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி வீடியோக்குள்ளே கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. வராட்டி கட்டாயம் இந்த இடத்துக்கு வாங்க. எல்லாம் ஓகே, நல்லா இருக்குது. ஆனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் சுரிவாசம் வருது. தாப்பம் இல்லை. ஃபேமிலியோட இருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அடுத்து அவ்வளோ ஆளும் இல்லை, சும்மா நோமலா. வாவ், நிறைய ஆட்கள் காலையில் சன்ரைஸை பார்த்து வெயிட் பண்ணிட்டு எப்படின்னு பாருங்க. அல் வக்ரா பீச். சூரியன் கிளம்பி கொண்டிருக்கின்றது. அப்படி சும்மா என்ன முகம் மட்டும் மூச்சு ஓடியா நான்
செம்புடிச்சு நில்லு. அப்போ அன்னைக்கு நில்லுங்க அப்படி பாருங்க. அன்னைக்கு போங்களேன். அதான் விளங்கும். மிதக்கலாம். போங்க அப்படி. ஒரு சாரண பழைக்க போங்களே. போங்க போங்க போங்க. அப்படியே கொண்டு போய் கட்டி தியா அப்படியே யூடியூப்ல போடலாம். போங்களே நீ கொஞ்சம் பழையறலாம். பாருங்க. ட்ரை பண்ணு. கோ பேக். நீ அந்த இதுல ஓடக்குள்ள எப்படி? போட்டோட கொள்ள ஏலாண்டு குளறிக்கு தருவோம். சன்ரைஸ் சூரியன் கிளம்பி வருகின்றது. மேகம் மறைத்து கொண்டிருக்கின்றது. சூரியனுக்கு பார்ப்பதற்கு ஓ மை காட், தண்ணி சரியான உப்பு. இந்த இடத்துல வந்து கடும் உப்பாக இருக்குது தண்ணி. கண்ணெல்லாம் சரியா பத்துது, சரியான உப்பு. அன்னைக்கு அண்ணா அங்கே கடும் உப்பு, சரியான உப்பு. ஆனால் சாப்பிட முடியல. இங்கே இடுப்பு வரைக்கும் அன்னைக்கு, இடுப்பு வரைக்கும் அன்னைக்கு. ஆனால் நல்லா இருக்கு தண்ணி, வாசம் தான் இருந்தாலும் நல்லா இருக்கு குடிக்கிறதுக்கு. சூரிய உதயம், சன்ரைஸஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வருமா வருமான்னு சொல்லி இன்னும் வருது இல்லை, விடிஞ்சிட்டு நல்லா இருக்கு. வா ஃபுல்லாக ஆக்களாகவே இருக்கு பாருங்கள், ஃபுல் க்ரௌடாக இருக்கு எல்லா இடத்தையும். சரி ஓகே, வெயிட் பண்ணுறோம். சன்ரைஸஸை பார்த்தோம், வீடியோ எடுக்காமல் இன்றைக்கு போகிறல, வீடியோ எடுத்து தான் போகிறேன். சூரியன் தண்ணி எப்படி கிளியர் ஆகி விடுது, கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்கன்னு. சூரியன் இப்போ அட்டி பார்க்குது, தண்ணி அவ்வளோ அழகாக கிளியர் ஆகி இடுப்பு மாட்டுக்குமே இருக்குது தண்ணி. மிச்சம் தூரத்தில் வைக்கும். இந்த இடத்துல பாருங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபுல்லாக எல்லாரும் சன்ரைஸஸ் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக சன்ரைஸஸ் வந்து விட்டது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு சூரியன் கிளம்புகின்றது. வாங்க வாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல வாங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக சன்ரைஸஸ் பார்த்தாச்சு, குளிச்சாச்சு. நல்லா இருந்துச்சு. காலையில் கிட்டத்தட்ட இവിടുത്തെ 3 மணிக்கு வந்து இது வரைக்கும் வெயிட் பண்ணி 6 மணி குளிச்சுட்டு சூரிய உதயத்தை பார்த்துட்டு வெளியாகிறோம். எப்படிங்கன்னு பாருங்கள், அழகாக இருக்கு. நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதுலேருந்து வெளியாகும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்து கரைக்கு நடக்கணும். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.